போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு முகிழ்த்து எழும் தீயும் இல்லை கனிவுடன் மகரிஷி எனச் சொல்வர் எந்தை நீ கருணை மிகு நின்முறு காணுபவர் கிழவன் என கூறுதல் முறையாயினும் தனியருட்குமர குருதாசன் என பேர் பெற்று சீர்த்தி பெற்று திகழ்ந்தாய் மனிதர் மயக்கமர் முனிவனே புனிதனே வருகவே வருக வருக வளர்குமர குருதாச சுவாமியே ஞானியே வருகவே வருக வருக. எல்லாம் வல்ல பரம்பொருள் பல்வேறு நாமரூபங்களிலே பல்வேறு தலங்களிலே கோயில் கொண்டு ஆட்சி புரிந்தாலும் சுப்பிரமணியத்திற்கு மேல் எவ்விரமும் உள்ளது இயல்பு என்பார் பாமன் சாமி. அப்படி அருமுக சிவனை ஆராதித்த அருளாளர்கள் பலர் உண்டு எனினும் கடவுளை கண்டவர் உண்டா என்றால் இல்லை என்று தான் பல அன்பர்கள் சொல்லுவார்கள். ஆனால் கடவுளை கண்டவர் உண்டு, காண்பித்தவர் உண்டு. கடவுளை கண்டு காண்பித்த ஒரு பெருந்தகை அருணகிரிநாத சுவாமி. தான் மட்டும் பார்க்கல, தான் மட்டும் பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன்னு சொன்னால் அது பொய்யா இருக்கும். ஆனால் சபை அறிய பிரபுட தேவ மகாராஜன் குலம் ஆட வாழ் தேவர் பெருமாளே என்று அரச சபையிலே எல்லோரும் கண்டுகளிக்கும் மன்னன் முருகப்பெருமானை வரவழைத்து காண்பித்த பெருமை அருணகிரிநாத சுவாமிகள். எங்கள் குருநாதர் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் முன்பரும் புகழ் ஒரு வகுப்பு உரைத்தவன் தொடுத்த சீர் பங்கு மாலையை தினம் தினம் குறைந்த பாதகி என்பார். அப்படின்னா என்னன்னு கேட்டால் முருகப்பெருமான் பலவிதமான மாலைகளை அணிந்து கொள்வான். சாமந்தி மாலை அணிந்து கொள்வான், சம்பிங்கி மாலை அணிந்து கொள்வான், ரோஜா மாலை அணிந்து கொள்வான். இதில் எல்லாவற்றிலும் சிறப்புடையது கடம்ப மாலை. அதை விட சிறப்பு ஒன்று உண்டு, தினந்தோறும் ஒன்று அணிஞ்சுக்குவான். அது என்னென்ன திருப்புகழாகிய மாலை என்பார் பாண்டி. அதனாலதான் முன்பதும் புகழ் வகுப்பு உரைத்தவன் தொகுத்த சீர் பம்பு மாலையை தினம் தினம் குறைந்த மாலை. அப்படின்னா நண்பர்களே, தினந்தோறும் திருப்புகழ் மாலையை அணிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைபவன் முருகப்பெருமான் என்று சொன்னால் அருணகிரிநாத சுவாமிகளின் கவித்தரத்தை கருணை தரத்தை என்னவென்று சொல்வது. அப்படிப்பட்ட அருணகிரிநாத சுவாமிகள் ஆதி மந்தமும் இல்லாத கந்தப்பெருமானுக்கு என்று அந்தாதி பாடி எந்த அலங்காரம் செய்தாலும் நெஞ்சக்கூடிய கந்தர் அலங்காரம் பாடி தாம் பெற்ற அனுபவங்களை எல்லாம் வகுத்து தொகுத்து கந்தர் அனுபூதி பாடி எந்த புகழையும் மிஞ்சக்கூடிய திருப்புகழை பாடி எந்த வகுப்புக்கு சென்றாலும் நிச்சயமாக ஏன் சத்தியமாக கற்க முடியாது 25 திருவகுப்புகளை தந்த ஒரு பெரியார் அருணகிரிநாத சுவாமி. அருணகிரிநாத சுவாமிகள் கவி மட்டும் ஒருத்தம் படிச்சுட்டாலும் மறுபடி பெற கிடையாது. மறுபடி கருவழி புகாத நிலையை நாம் அடைஞ்சோம். அப்படிப்பட்ட ஒரு அருளாளர் அருணகிரிநாத சுவாமி. அந்த நுட்பத்தை, அந்த நெறியை, அந்த வழியை உணர்ந்த பெரியார்கள் தமிழகத்திலே பலர் உண்டு. அருணகிரிநாத சுவாமிகளுடைய திருப்புகழை முழுதுமாக நமக்கு வாசிக்க வாக்கியம் இல்லை என்றும் கூட 16,000 திருப்புகழ 1350. அந்த 1350 என் போன்றால் படிக்கவில்லை என்பது வேற விஷயம். ஆனால் ஐயா போன்றவர்கள் அந்த திருப்புகழை எல்லா இடத்திலும் பரப்பணும். யான் பெற்ற இன்பம் பெரிய இவ்வையகம் என்ற வகையிலே அது எல்லோரும் இசைகின்ற வகையிலே இசையோடு இசைந்து தருகின்ற ஒரு பாங்கினை உடையவர்கள். அவரை சொல்லுவாங்க நாட்கிழாராகிய சேர்க்கிறார்கள். இவர் இசையிலே சிறந்தவர். இசைக்கிழாராக சேர்க்கிறாராக வந்து இன்றைய தினம் இசையை தர வந்துள்ளார். வாரியார் சுவாமிகளுடைய 188வது ஜெயந்தி தினம். 108 பெருசா சொல்லுவாங்க. அது ஒரு 10 வருஷம் கூட போய் 108வது 118 பெருசா சொல்லுவாங்க. அதனால அது பிறகு 1906. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை வாரியார் சுவாமிகள்னாவே அது ஒரு தனி பெரிய விஷயம். ரொம்ப ஆன்மீகத்தில் மட்டுமே இல்லை. நான் படித்து ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அங்கே இருக்கிறப்ப கூட வாரியார் சுவாமிகளை பற்றி சொல்றாங்க. அப்படி பெரிய
அவர் தன்னுடைய மணி விழாவின் போது பலர் அவருக்கு பரிசளிக்க விளைந்தார்கள். அவர் எந்த பரிசையும் பெற விளையவில்லை. ஏன்னா முருகப்பெருமான் கொடுக்கின்ற பரிசு தான் எல்லாத்தை விட பெரிய பரிசு. என்ன வள்ளலார் சொன்னார், பொருள் தான் எது? ஒரு 1000 சவரன் வச்சிருந்தா பொருள் சொல்லிடலாமா? 100 ஏக்கர் வச்சிருந்தா பொருள் சொல்லிடலாமா? என் பின்னால ஒரு 10,000 பேர் வரான்னா அது பொருள் சொல்லிடலாமான்னா அதெல்லாம் பொருள் போன்ற தெரியக்கூடிய பொருள். எது பொருள்? சிவமே பொருள் என்று தேற்றி அந்த சிவவெளிக்கேறும் சிகரத்தை ஏற்றி என்னை சிவமாக்கி கொண்டது மாதிரி திருச்சிற்றம்பலத்து திருநடை என்பார் வளர்க்கிறார். அப்படி முருகப்பெருமான அருள் ஒன்றுதான் பொருள். பல பாமன் சாமி சொல்வார், அண்டாரியா வரும் அரியோன பொருள், ஆதி அந்தரம் தெரியோன பொருள், பண்டை நூலேலாம் பகரோன பொருள், பாரமார்த்திக ஞானவான் பொருள், எண்டகை பொருள் ஆகும் நீ தடியேந்து என்ற சன்னாசி போன்றது. பழனியிலே சன்னாசி போல இருக்கான், சன்னியாசி போல இருக்கான். ஏன்னா பெரிய பொருள் அவன் தான், அவனை மிஞ்சக்கூடிய பொருளே கிடையாது. அதே உணர்ந்த வாரியார் சுவாமி தன்னுடைய மணி விழாவின் போது ஸ்ரீசைலம் சென்று வந்தார்னு நம்ம அண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருவாய் வளர்ந்து வந்து சொன்னார். பெரியார்கள் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம வள்ளலார் முதல்ல ஞானசம்பந்தரை பற்றி சொற்பொழி பண்ணும்போது சோமி செட்டியார் தன்னுடைய 2 வயிறை கடுக்கன்னு அவருக்கு தட்டல வச்சார். சாமி கேட்டாதான் வள்ளலாருக்கு எதுக்குன்னு, இவங்களுக்கு விஷயம் தெரியாது, உங்க அண்ணன் கிட்ட எடுத்து போய் கொடுங்க. இவர் வரும்போது கடாய்ச்சிட்டு விட்டார். அப்ப என்ன சொன்னாரு, படைத்த பொருளிலே ஆசை ஒன்றில்லே, கிணற்றிலே இருந்தேன் குளத்திலே இருந்தேனே, குணத்திலே தருகின்ற பொருளை எரிகிறேன் தருகின்றேன். ஏன்னா பொருள்னா அதுதான். சில பேர் சொல்றாங்க பொருள் இல்லாத இவ்வளவு இல்லை, அருள் இல்லாத அவ்வளவு. அருள் தான் உண்மையிலேயே பொருள், மற்றது எல்லாமே பொருள் இருள். அதை தெரிந்தவர் ஆணிதினாலே வாரியார் சுவாமிகள் மணிவிழா போது ஸ்ரீசைலம். ஸ்ரீசைலத்துக்கு தெலுங்கு தேசத்துல அந்த காலத்துல அவர் தெரிஞ்சுக்கிற ஆள், இப்ப தெரிஞ்சவங்க ஆள் இருப்பாங்க. அங்க பெருமானை தரிசிப்பாங்க. ஏன்னா ஞானிகளுக்கு அப்படித்தான். ஏன்னா அது பெரிய பொருள். அதுல 1 கோடி ரூபாய்க்கு சமம். இந்த 1 கோடி ரூபாயில 1000 இருக்கும், லட்சம் இருக்கும், 100 இருக்கும், என்ன மாதிரி ஆள் தேடுற 10 ரூபாய் இருக்கும். அதனால அப்பேற்பட்ட பொருளை உலகுக்கு அறிவிக்க வந்த ஞானி வாரியார். அவருடைய பெருமை அறிந்து எல்லாரும் 64வது நாயன்மாரா அவர் டிக்ளேர் பண்ணார். எனக்கு தெரிஞ்ச 63 நாயன்மார்களும் அவரோடு இருக்கிறார். ஏன்னா அப்படி இந்த 63 நாயன்மாரையும் முழுமையாக தெரிந்து மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விரித்துரைக்கக்கூடிய ஆற்றல் பொருந்திய ஒரே ஒருவர் காளிதாசன்.